ஸோ லாஸ்ட் எபிசோட நம்ம பார்த்தது கோவானும் டோயும் செக்ரட்டரி ஷின் மேல டவுட் வந்து அவங்கள ஃபாலோ பண்ணிட்டே போயிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றது இன்னைக்கான வீடியோல பார்த்துடலாம். இப்போ நைட் டைம் இவங்க ரெண்டு பேரும் செக்ரட்டரி ஷின் எங்க போறாங்கன்னு பின்னாடி அவங்கள கார்ல ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு இருக்காங்க. ஒரு ரிவருக்கு பக்கத்துல அவங்க போய் தனியா உட்கார்ந்து இருக்காங்க. நம்ம டோய்க்கு 100% அவங்க மேல நம்பிக்கை இருக்கு. செக்ரட்டரி ஷின் எனக்கு எப்பவுமே ஒரு உண்மையான பர்சனா தான் இருந்திருக்காங்க, அவங்க என்ன ஏமாத்துறதுக்கு சான்ஸே இல்லை அப்படின்னு. இப்படி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது ஷின்னை மீட் பண்றதுக்காக திடீர்னு அந்த இடத்துக்கு ஒரு பர்சன் வரும், அதுவும் கையில ஒரு பாக்ஸ் எடுத்துக்கிட்டு. இதை பார்த்ததும் நம்ம கோவன் நீயே நல்லா பாரு, ஷின் இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்காக அந்த ஆளு அவங்களுக்கு பணத்தை தந்துட்டு போறதுக்காக தான் வந்திருக்கான். அந்த பாக்ஸ்ல கண்டிப்பா பணம் தான் இருக்கும், செக்ரட்டரி ஷின் அதை எடுத்துப்பாங்க பாரு. டோய் இப்ப கூட அவங்ககிட்ட நீ என்ன சொன்னாலும் சரி ஷின் அந்த பாக்ஸ் எடுக்க மாட்டாங்கன்னு சொல்றாங்க. ஆனா அவங்க அந்த பாக்ஸை வாங்குறாங்க. இதை பாக்குற நம்ம டோயால அதை ஏத்துக்கவே முடியல. இவங்களை நான் எந்த அளவுக்கு நம்பிட்டு இருந்தேன், செக்ரட்டரி ஷின்னால எப்படி இதெல்லாம் எனக்கு பண்ண முடிஞ்சது அப்படின்னு கோவத்துல கத்திட்டு சரி வா இப்ப நம்ம அந்த பர்சன் யாருன்னு கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே காரை வெட்டி இறங்கி கீழே போறாங்க. அதுவும் ப்ரூஃப் இருக்கணும் அப்படின்றதுக்காக இங்க நடந்துட்டு இருக்கிறதெல்லாம் அப்படியே வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டே போயிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே கிட்ட போகும்போது திடீர்னு ஷின் என்ன பண்றாங்க, அந்த பர்சனை பிடிச்சி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. யார் இது, இங்க என்னதான் நடந்துட்டு இருக்குன்னு இவங்க ரெண்டு பேரும் பார்த்தா எங்களுக்கு ஒரு பெரிய ஷாக்கு. நம்ம பார்க் தான் அந்த பர்சன், செக்ரட்டரி ஷின் அவரை தான் கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 4 பேரும் இப்ப என்ன பேசுறதுன்னு தெரியாம அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. கட் பண்ண இப்ப கார்ல ஆக்சுவலா அந்த பாக்ஸ்ல பார்க் வச்சு எடுத்துட்டு வந்திருந்தது ஷின்க்கு அவர் தரணும்னு நினைச்ச கேக் தான். அந்த ஹார்ட் ஷேப் எடகுடமா இருக்கிறத பார்த்தாலே தெரியுது பார்க் அவரோட கையால இந்த கேக் செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்காருன்னு. டோய் அவங்கள பார்த்து இந்த கேக் வச்சு எடுத்துட்டு வந்து தர்றதுக்கு தான் இவ்வளவு பெரிய பாக்ஸானு கேட்க பார்க்கும் சிரிச்சுக்கிட்டே ஷின் மேல எனக்கு அந்த அளவுக்கு அதிகமான ஃபீலிங்ஸ் இருக்கு, அதனாலதான் அவ்வளவு பெரிய பாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்தேன்னு சும்மா டைலாக் எல்லாம் விட்டுட்டு இருக்காரு. நம்ம கோவனும் பார்க்க பார்த்தாமா நீங்க ரெண்டு பேரும் எப்படி பேசி பழக ஆரம்பிச்சீங்க, ஆரம்பத்துல இருந்து உங்க ரெண்டு பேருக்கு நடுவில் எப்ப பார்த்தாலும் பிரச்சனை தானே வரும், எப்படி இது நடந்ததுன்னு கேட்க பார்க்கும் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. பாஸ் அன்னைக்கு ஷின் அதிகமா ட்ரிங்க் பண்ணிட்டாங்கன்னா உங்களை சேஃபா வீட்டுல விட்டுட்டு வர சொல்லியிருந்தீங்கல்ல, அப்போ ஃபுல் மூனை பார்த்துக்கிட்டே செக்ரட்டரி ஷின்னை கீழே தரையில விட்டுருப்பாருல்ல, அவங்களுக்கு என்னாச்சுன்னு அதுக்கப்புறம் பார்க்கும்போது தான் மூக்கில் அடிபட்டு பிளட் வந்துட்டு இருக்கு. வேற வழி இல்லாம பார்க்க அவருடைய ட்ரெஸ் எல்லாம் அந்த பிளட்டை தொடச்சு விட்டுட்டு இருக்காரு. ஷின்னுக்கு இந்த ஒரு செகண்ட்ல தான் அவர் மேல ஃபீலிங்ஸ் வந்து எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி கிஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு அவர் ஆரம்பிக்கும் போது நம்ம டோய் தயவு செஞ்சு அதெல்லாம் நிறுத்துங்க. இப்படி எல்லாத்தையுமே உங்க டீட்டெயிலா பேசி முடிச்சப்பறம் செக்ரட்டரி ஷின்னுக்கு ஒரு டவுட் வருது, அது கோவன் கிட்ட கேட்கறாங்க. இவ்வளவு தூரம் எங்களை ஃபாலோ பண்ணிட்டு நீங்க கார்ல வந்திருக்கீங்க, இதுக்கு கோவன் நீங்க உங்களுடைய பவர் யூஸ் பண்ணி உடனே வந்திருக்கலாமே. டோய்க்கும் ஷாக்கு, கோவனா உங்களை அப்படியே திரும்பி பாக்குறான். ஒரு நிமிஷம், என்னோட பவர்ஸ் பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும், இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க சான்ஸே இல்ல. அப்புறம் தான் உங்களுக்கு டவுட் வருது, பார்க் இது உங்க வேலையான்னு கேட்க அவரும் ஆமான்னு சொல்றாரு. அது வந்து நாங்க ரெண்டு பேரும் இப்பதான் லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம், எங்களுக்குள்ள எந்த ஒரு சீக்கிரட்டும் இருக்க கூடாது இல்ல, அதான் நான் ஷின் கிட்ட எந்த விஷயத்தை பத்தியும் மறைக்காம எல்லாத்தையுமே உண்மையா சொல்லிட்டேன்னு சொல்றாரு. கடைசியா செக்ரட்டரி ஷின் அங்க இருந்து போகும்போது எங்க ரெண்டு பேரை பத்தி நீங்க வெளியே யார்கிட்டயும் சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம டோயும் கோவனும் தான் வீட்டுக்கு போறதுக்காக கார்ல வந்து பேசிட்டு இருக்காங்க. எனக்கு அப்பவே தெரியும் செக்ரட்டரி ஷின் இப்படி எல்லாம் பண்ண மாட்டாங்க, எனக்கு அவங்க மேல நம்பிக்கை இருந்ததுன்னு சொல்ல டோய் அப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தவங்க சொன்னாங்க செக்ரட்டரி ஷின் இப்படி எல்லாம் பண்ணுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு. ஆக்சுவலா அவங்கள பத்தி தான் சொல்லிட்டு இருக்கான். டோயும் உடனே சிரிச்சுக்கிட்டே சரி சரி இப்ப நம்ம வீட்டுக்கு போலான்னு சமாளிக்கிறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ண வீட்டுல காட்டுறாங்க. டோய் அவங்களுடைய ரூம்ல உட்கார்ந்து இருக்கும் போது திடீர்னு லைட்ஸ் எல்லாம் ஆஃப் ஆகுது. திரும்பி பார்த்தா பின்னாடி நம்ம கோவன் தான் நின்னுட்டு இருக்கான், அதுவும் கையில ஒரு ஃபிளவரோட. இவங்க இருந்து ரொமான்டிக்கா வர நடந்து வரான். டோய் அவனை பார்த்துட்டு என்னாச்சு உனக்கு, ஏன் நீ திடீர்னு இன்னைக்கு லூஸ் மாதிரி நடந்துக்கிறேன்னு கேக்குறாங்க. அப்படின்னு அவன் கிட்ட வரும்போது அவனை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுறாங்க. அவன் அந்த ஃபிளவர் எடுத்து காதுல வச்சுக்கிட்டு மறுபடியும் டோய் கிட்ட வரான். இதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருமே கொஞ்சம் க்ளோஸா இருக்காங்க. இப்ப லேட் நைட் நம்ம கோவன் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது 200 வருஷத்துக்கு முன்னாடி அவன் ஹியூமனா இருக்கும்போது நடந்ததெல்லாம் மறுபடியும் அவனுக்கு ட்ரீமா வருது. ஸ்வாட் டான்சிங் பண்ற மாதிரி ஒரு பொண்ணை காட்டியிருப்பாங்கல்ல, அவங்களுடைய பேர் வல்ஷிம். இப்ப நம்ம கோவன் ஒரு ஹோலி கிராஸ் இருக்கிற மாதிரி செயின் போட்டிருக்கான்ல, அதான் அந்த பொண்ணோட கழுத்துல மாட்டி விட்டுட்டு அவங்க கிட்ட சொல்றான் நான் யாரு அப்படின்ற விஷயத்த நான் மறந்தாலும் சரி கண்டிப்பா நான் ஒன்னும் மறக்க மாட்டேன் அப்படின்னு. ஆனா மறந்துட்டான் போல இருக்கு. ட்ரீம்ல வர்ற அந்த பொண்ணோட ஃபேஸ் இவனுக்கு தெரியாததுனால அது யாருன்னு இப்ப வரைக்கும் அவனால கண்டுபிடிக்க முடியல. மார்னிங் எழுந்து உட்கார்ந்து அவன் கழுத்துல போட்டிருக்க அந்த செயினை பார்த்து தான் திங்க் பண்ணிட்டு உட்காந்துருக்கான். வல்ஷிம் அப்படின்ற அந்த பொண்ணு யாரு, அவளுக்கு எதுக்காக நான் இந்த செயினை தந்திருக்கேன், யார்கிட்ட இதை பத்தி கேட்டா நமக்கு தெரியணும் யோசிச்சுட்டே இருக்கும்போது தான் காடஸோட ஞாபகம் வருது. அவங்க பாவம் அவங்களுடைய வீட்டுல படுத்து நிம்மதியா தூங்கிட்டு இருக்காங்க. இவன் போய் அந்த கதவை தட்டி அவங்களை டிஸ்டர்ப் பண்ணி டவுட் கேட்டுட்டு இருக்கான். என்னோட டேட்டு தான் என்கிட்ட வந்துருச்சு, இப்ப நான் ஒரு முழு டீமனா மாறிட்டேன்ல, அப்புறமும் இதுக்கு சம்பந்தமே இல்லாம இப்போ வரைக்கும் எனக்கு அந்த ட்ரீம் வந்துகிட்டே இருக்கு. அந்த பொண்ணு யாரு, இப்போ வரைக்கும் என்னால அவளுடைய ஃபேஸே பார்க்க முடியல. காடஸ் இப்பதான் தூங்கி எழுந்திருச்சிருக்காங்க போல இருக்கு. காலையிலேயே தொல்லை பண்றதுக்காக வந்துட்டியா நீ, தொடர்ந்து இத்தனை கேள்வி கேட்ட நான் எதுக்கு தான் பதில் சொல்றது. எனக்கு என்ன தோணுதுன்னா ஒருவேளை நீ ஹியூமனா இருக்கணும்னே ஆசைப்பட்டிருக்கலாம், அதனாலதான் நீ டீமனா மாறிட்ட அப்புறமும் கூட மனுஷங்களுக்கு இருக்கிற அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் உனக்கு இருக்க போல இருக்கு. அந்த பொண்ணோட ஃபேஸ் மட்டும் உனக்கு தெரியலன்னு சொல்றியே, இதுக்கெல்லாம் என்னால எதுவும் பண்ண முடியாது. நான் பேசிக்கா சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனோட எல்லா விஷயங்களையும் உருவாக்கிட்டேன். ஆனா உலகத்துல இருக்கிற எல்லாரும் அவங்க எடுக்கக்கூடிய ஒரு முடிவால தான் அவங்க லைஃப்ல அடுத்தடுத்த கட்டத்துக்கு போறாங்க. ஒருவேளை நீ அந்த பொண்ணை பார்க்கவே கூடாதுன்னு கூட முடிவு பண்ணிருக்கலாம், அதனாலதான் இப்போ வரைக்கும் அந்த பொண்ணோட ஃபேஸை உன்னால ட்ரீம்ல கூட பார்க்க முடியலன்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணோட மெமரிஸ் உன் கூடவே இருந்தா நீ கண்டிப்பா கஷ்டப்படுவேன்னு உனக்கு தோணி இருக்கும்,
அதனாலதான் இப்போ வரைக்கும் உனக்கு அது சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமும் தெளிவா தெரியல. இதை கேட்கிற கோவனும் லைட்டா கன்ஃபியூஸ் ஆகிடுறான், என்னதான் நடந்துட்டு இருக்குன்றது புரியாம. நான் ஒன்னும் மனுஷனா இருக்கணும்னு ஆசைப்படலன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போகும்போது காடஸ் அவங்க கிட்ட சொல்றாங்க, 2 பேரோட ஃபேட்ல அவங்க ஒன்னதான் இருக்கணும்ன்றது முடிவாகி இருந்தா அது கண்டிப்பா நடந்தே தான் தீரும். அவங்க பேசுறதெல்லாம் கேட்டு முடிச்சிட்டு கோவன் நேரம் அவனோட இடத்துக்கு வந்து அங்க இருக்கிற அந்த பெயிண்டிங்க தான் பார்த்துட்டு இருக்கான். இந்த பொண்ணு யாரா இருக்க முடியும், ஒருவேளை யூனா இருக்குமோன்னு யோசிக்கிறான். இப்ப அப்படியே கட் பண்ண ஆபீஸ்ல இருக்க நம்ம டோயை மீட் பண்றதுக்காக சியோக்கு வந்திருக்கான். எல்லாரும் முன்னாடியே நல்ல மாதிரி நடிச்சுட்டு டோயை மீட் பண்ணி ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி சொல்றான். உன்னோட கம்பெனில புது ப்ராடக்ட்ஸ் எல்லாம் லான்ச் பண்றல, அதுல நான் இன்வெஸ்ட் பண்ணலாம் தான் வந்திருக்கேன். திடீர்னு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிறத பாக்குற நம்ம டோய்க்கு செம கடுப்பாகுது. எதுக்காக நீங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களை பத்தி எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டீங்களான்னு கேட்க உடனே சியோக்கும் இல்ல நம்ம எல்லாரும் ஒரு ஃபேமிலி தானே, அப்புறம் எதுக்கு நமக்குள்ள இந்த மாதிரி தேவையில்லாத பிரச்சனை எல்லாம், உனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு பேசிக்கிட்டே டோயோட அப்பா அம்மா மேடம் ஜூ கூட ஒன்னு நின்று ஒரு போட்டோ எடுத்திருப்பாங்க. அதை எடுத்து டோய் கிட்ட தரான். இதை நான் உனக்காக தான் தேடி எடுத்துட்டு வந்தேன், இந்த மாதிரி வேற போட்டோ உங்ககிட்ட இல்ல தானே, என்னோட அம்மா இருக்காங்கல்ல அவங்க உன் பேரண்ட்ஸ் மேல அவ்வளவு அக்கறையா இருந்தாங்க. டோய் நான் சொல்றது கேளு, இனிமே நம்ம எல்லாருமே ஒரு ஃபேமிலி. இப்படி அவன் டோய் கிட்ட நல்ல மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும் போதே கரெக்டா அந்த இடத்துக்கு கோவன் வந்துடுறான். இன்வைட் பண்ணாத ஒரு கெஸ்டா இருந்துட்டு நீ எதுக்கு தேவையில்லாம இந்த இடத்துக்கு வந்திருக்க, சியோக்கு இவனை பார்த்தாமா நீ இப்ப எங்க ஃபேமிலியில ஒருத்தவன் இல்ல, உன்னை எப்படி நான் கூப்பிடுறதுன்னு எனக்கு தெரியலன்னு சொல்ல கோவன் வேணும்னே அவனுடைய ஃபேஸை கிள்ற மாதிரி பண்ணிட்டு பிரதர் இன்லான்னு கூப்பிடுங்கன்னு சொல்றான். சியோக்கு அவனோட கையை தட்டி விட்டுட்டு அங்க இருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் காட்டுறாங்க சியோக்கு ஒரு விஷயத்தை நோட் பண்ணிட்டான். கோவனோட கையை அவன் தட்டி விடும்போது அவன் கையில அந்த டேட்டோ இருக்கிறத பார்த்திருப்பான். அப்படின்னா அவனுடைய பவர்ஸ் அவனுக்கு திரும்ப கிடைச்சிருச்சு, இப்ப அவன் ஒரு ஃபுல் டீமனா தான் இருக்கான் அப்படின்னு. இப்ப நம்ம டோயை காட்டுறாங்க. அவங்க அந்த போட்டோவை பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க சின்ன வயசுல நடந்த விஷயம் அவங்களுக்கு ஞாபகம் வருது. அவங்க பேரண்ட்ஸ் இறந்ததுக்கு அப்புறம் மேடம் ஜோட வீட்டுக்கு தானே வந்திருப்பாங்க. அப்ப தனியா தூங்கும் போது அவங்களுக்கு தூக்கமே வந்திருக்காது. அப்படிதான் ஒரு நாள் எழுந்து வெளியே வராங்க. உள்ள பார்த்தா மேடம் ஜூ கூட இன்னும் தூங்கவே இல்லை. டோயோட அப்பா அம்மா இருக்கிற ஒரு போட்டோ தான் அவங்க இப்ப கூட கையில வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. டோய் இவங்களை பார்த்து எனக்கு தூக்கம் வரலன்னு அதனாலதான் இங்க வந்திருக்கேன்னு சொல்ல நானும் அதே காரணத்துக்காக தான் முடிச்சுட்டு உட்காந்துருக்கேன், சரி உள்ள வான்னு கூப்பிடுறாங்க. அவங்க ரெடி பண்ணி தர்ற பாலை நம்ம டோய் குடிச்சுக்கிட்டு அது ரொம்ப சூடா இருக்குன்னு வேற சொல்றாங்க. அதை இப்பதானே நான் ரெடி பண்ணேன், அதுக்குள்ள உன்னை யார் அதை எடுத்து குடிக்க சொன்னது, இப்படி அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இவங்களும் சூடா இருக்கிற அந்த பாலை குடிச்சிட்டு கத்திட்டு இருக்காங்க. மேடம் ஜூ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறத பார்க்கும்போது நம்ம டோய்க்கு சிரிப்பு வந்துருது. டோய் சிரிக்கணும் அப்படின்றதுக்காக வேணும்னே தான் மேடம் ஜூ இப்படி எல்லாம் பண்ணிருப்பாங்க. இந்த பிளாஷ்பேக்லாம் முடிஞ்ச பிரசன்ல நம்ம டோய் அந்த போட்டோ வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கோவன் வந்து அது என்ன போட்டோன்னு கேட்க இவங்களும் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த போட்டோல என்னோட அப்பா அம்மா மட்டும் தான் இருக்காங்க, நான் இல்லைன்னு யோசிக்கிறேன், நான் இந்த டைம்ல இன்னும் பிறக்கவே இல்லை, என்னோட அம்மா வயித்துல தான் இருக்கேன்னு சொல்றாங்க. எனக்கு 11 வயசாகும் போது என்னுடைய பர்த்டே அன்னைக்கு தான் என்னோட அப்பா அம்மா ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க. அன்னைக்கு மட்டும் அவங்க பொறுமையா வந்திருந்தா இப்படி ஒரு ஆக்சிடென்ட் நடந்து அவங்க இறந்திருக்கவே மாட்டாங்க. அன்னைக்கு அவங்க என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் தான் அவங்களை சீக்கிரமா வர சொல்லியிருந்தேன். அதுதான் கடைசியில தப்பா முடிஞ்சிருச்சுன்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது கோவன் சொல்றோம், எனக்கு தெரிஞ்ச இந்த ஹியூமன்ஸ்க்குலாம் ஒரு பழக்கம் இருக்கு, நமக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்க நமக்கு பிடிச்சவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அதுக்கு நம்ம ஒரு வகையில காரணமாகிட்டுமே ரொம்ப யோசிச்சு கில்ட்டியா ஃபீல் பண்றது. இப்ப நீயும் அதே மாதிரி தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல டோய் ஆமா எனக்கு புரியுது, எல்லாம் பழைய நிலைமைக்கு இப்ப வந்துருச்சு, நான் என்ன கேட்டாலும் நீ எனக்காக அதை பண்ணுவேன்னு சொன்னல அப்படின்னு அவனை வந்து ஹக் பண்ண சொன்னதும் கோவனை ஹக் பண்றான். என் கூட நீ எப்பவுமே ஒன்னா இருக்கணும், அன்னைக்கு ஒரு நாள் நீ திடீர்னு என்னை விட்டுட்டு போறேன்னு சொன்ன தெரியுமா, அது ஒன்னும் ட்ரீம் இல்ல, அன்னைக்கு நீ தான் வந்து என்கிட்ட பேசணும்னு எல்லாம் எனக்கு தெரியும், அப்படிலாம் மட்டும் தயவு செஞ்சு பண்ணிடாத. உடனே கோவனும் சரி இனிமே நான் கண்டிப்பா அவங்க கூட தான் இருப்பேன், உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன்னு சொல்றான். இப்ப அப்படியே கட் பண்ண டோயை மீட் பண்றதுக்காக சான் வந்திருக்கா. 2 பேருமே ஒரு இடத்துல ஒண்ணு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. டோய் நீ சொல்ற விஷயத்த நான் இப்ப நம்புறேன், கோவன் ஒரு டீமன் எனக்கு தெரியும், நான் அதை நினைச்சு பயந்தேன், ஆனா உன்னோட உயிரை காப்பாத்துறதுக்கு எவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்தான்னு அன்னைக்கு தான் பார்த்தேன். அன்னைக்கு நடந்த அந்த ஆக்சிடென்ட்ல சான் கையில அடிபட்டு அவனே கட்டு போட்டுட்டு தான் வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான். இதை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது நம்ம டோய் சியோக்கு இன்னைக்கு ஆபீஸ்க்கு வந்திருப்பால அந்த விஷயத்தை பத்தியும் சொல்றாங்க. சியோக்கு இன்னைக்கு என்ன தேடி ஆபீஸ்க்கு வந்திருந்தாரு, எப்பவும் மாதிரி இல்ல, இன்னைக்கு என்கிட்ட ரொம்ப நல்லா பேசிட்டு இருந்தாரு, நமக்குள்ள இனிமே எந்த பிரச்சனையும் வேணா, நம்ம எல்லாருமே ஒரே ஃபேமிலி தான் அப்படின்னு. அவர் பேசினது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியலன்னு சொல்றாங்க. இதை கேட்டு சானும் யோசிக்கிறான், ஒருவேளை சியோக்கு ஏதாவது பிளான் பண்ணி இப்படிலாம் வந்து உங்ககிட்ட நல்ல ஒரு மாதிரி பேசுறாரான்னு தெரியல, நான் அவர்கிட்ட டச்ல தானே இருக்கேன், இதை பத்தி நானே அவர்கிட்ட போய் பேசி தெரிஞ்சுக்கிறேன். டோயும் சரின்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா சியோக்கோட வீட்டுக்கு சான் வந்திருக்கான். அவன் கூட ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு நம்ம சான் கிட்ட ஜாலியா பேசுற மாதிரி பேசிட்டு இருக்கான். எங்க நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், நீங்க 2 பேரும் மட்டும் தான் இங்க இருக்கீங்க, மியாங்க ஆளே காணோம். இப்ப அவன் எங்க இருக்கான்னு கேட்க சியோக்கும் பதிலுக்கு அவன் ஒரு பிசினஸ் ட்ரிப் விஷயமா வெளியே போயிருக்கான்னு சமாளிக்கிறாரு. அதுக்கப்புறம் வேணும்னே சான் என்ன பண்றான், இன்னைக்கு நீங்க டோயை போய் மீட் பண்ணி நல்ல விதமா பேசிட்டு வந்தீங்கன்னு கேள்விப்பட்டேன், இதுக்கப்புறம் நம்ம ஏன் தனித்தனியா பிரிஞ்சிருக்கணும், நம்ம எல்லாரும் ஒண்ணா ஒரு ஃபேமிலியா இருக்கலாம்னு சொல்ல சியோக்கும் கண்டிப்பா நம்ம எல்லாரும் ஒரு ஃபேமிலி தான், இதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்றான். கட் பண்ணா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சானை காட்டுறாங்க. ரெஸ்ட் ரூமுக்கு போறேன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற ரூம்ல எல்லாம் சந்தேகப்படுற மாதிரி ஏதாவது இருக்கான்னு அப்படியே செக் பண்ணி பாக்குறான். இவன் ஒரு ரூம் கதவு ஓபன் பண்ணிட்டு உள்ள போக ட்ரை பண்ணும்போது கரெக்டா பின்னாடி வந்து சியோக் நிக்கிறான். சான் நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, இங்க ரெஸ்ட் ரூம் எங்க இருக்குன்னு உனக்கு தெரியாதான்னு கேட்க இல்லனா இந்த பக்கமா நடந்து வரும்போது இந்த கதவு திறந்து இருந்தது, அதை தான் நான் க்ளோஸ் பண்ணேன் அப்படின்னு ஒரு பொய்ய சொல்லிட்டு அந்த டோரை க்ளோஸ் பண்ணும்போது உள்ள ஏதோ ஒன்று இருக்குன்றது நோட் பண்ணிடுறான். இப்ப அப்படியே கட் பண்ணா அவன் சியோக் வீட்டுல இருந்து வெளியே வரும்போது டோயோட நம்பருக்கு கால் பண்ணி இங்க நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லிட்டே போறான். இங்க ஏதோ ஒண்ணு சரியில்லாத மாதிரி இருக்கு, சியோக் ஏதோ ஒரு விஷயத்த மூடி மறைக்கிறான். அங்க இருந்த ஒரு ரூம் நான் செக் பண்ணும்போது கூட உள்ள கிரீன் கலர்ல ஒரு புக் பார்த்தேன், இதை கேட்டதுமே நம்ம டோய்க்கு தெளிவா புரியுது அது கோவனோட அந்த டீமன் புக் தான் அப்படின்னு. சியோக் வீட்டுல தான் இப்ப அது இருக்கு, அப்படின்னா அதுல டீமனை பத்தி இருக்கிற எல்லா
எல்லா விஷயங்களும் அவனுக்கு தெரியும் அப்படின்னு. சியோக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருந்தும் கூட இவங்க 2 பேரும் மாட்டணும் அப்படின்றதுக்காகவே எதுவும் தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருக்கான். சான் போன்ல பேசிட்டு வெளியே நடந்து போறது எல்லாத்தையுமே சிசிடிவி வழியா அந்த சியோக் பார்த்துட்டு தான் இருக்கான். சான் அந்த ரூம் கதை ஓபன் பண்ணி பார்க்கும்போதே சியோக்கு டவுட் வந்திருக்கும். இப்ப அவனுக்கு கன்ஃபார்மே ஆகிடுச்சு இந்த சான் டோய்க்கு தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான்னு. இப்ப ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க அந்த மியாங் உயிரோட தான் இருக்கான் போல இருக்கு. அடிப்பட்ட இடம்ல எனக்கு பயங்கரமா வலிக்குது, எனக்கு நிறைய பெயின் கில்லர்ஸ் கொடுங்க, இல்லன்னா எனக்கு ஏதாவது ட்ரக்ஸ் ஆவது கொடுங்கன்னு சொல்லி அந்த கத்திட்டு இருக்கான். அப்ப கரெக்டா இந்த இடத்துக்கு சியோக் வர்றதை பார்த்ததுமே இந்த மியாங் டோயோட கதை என்னாச்சு, இந்நேரம் கண்டிப்பா இறந்து போயிருக்கணுமே, அன்னைக்கு நடந்தது ஒரு பெரிய ஆக்சிடென்ட், அதுலலாம் உயிர் பொழைச்சிருக்க சான்ஸே இல்லைன்னு சொல்ல சியோக் இவன் கிட்ட வந்து இந்த டைம் நீ அவனுடைய வேலையை சரியா பண்ணல, டோய் உயிரோட தான் இருக்கான்னு சொன்னதும் மியாங் செம டென்ஷன் ஆகிடுறான். அன்னைக்கு கார் எடுத்துட்டு போய் அந்த கடையில ஆக்சிடென்ட் பண்ணிட்டு அது தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிக்கிறதுக்குள்ள உடம்புல சில அடியோட அங்க இருந்து எஸ்கேப் ஆகிருப்பான். யாருக்கும் தெரியாத மாதிரி மியாங் இந்த மாதிரி ஒரு இடத்துல வச்சு ட்ரீட்மெண்ட்லாம் தந்துட்டு இருக்கிறது சியோக்கோட வேலை தான். இப்ப அப்படியே கட் பண்ண நம்ம கோவன் அப்புறம் டோய் இவங்க 2 பேரையும் காட்டுறாங்க. அவங்க பவரை யூஸ் பண்ணி யாருக்கும் தெரியாத மாதிரி நேரா சியோக்கோட வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. இங்க இவங்க சந்தேகப்படுற மாதிரி ஏதாவது இருக்கா, அப்புறம் அந்த டீமன் புக் எல்லாத்தையும் தேடி தான் வந்திருக்காங்க. கோவன் ஒரு கபோர்டு ஓபன் பண்ணும்போது சத்தம் கேட்டு மியாங்கோட அம்மா வேற உள்ள வர ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக இவங்க 2 பேருமே மியாங்கோட ரூம்ல போய் சேஃபா ஒளிஞ்சுக்கிறாங்க. அங்க இருக்கிற போன் எடுத்து பார்த்தா அதுல கில்லருடைய கான்டாக்ட் மெசேஜஸ்னு எல்லாமே இருக்கு. அப்ப யாருக்காக தான் அந்த கில்லர் வேலை செஞ்சுட்டு இருந்தா, சியோக்காகவா இல்ல மியாங்காகவான்னு இவங்களுக்கே ஒரு டவுட். கட் பண்ண இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல காட்டுறாங்க. திடீர்னு இந்த மியாங் என்ன நினைச்சான்னு தெரியல, நேரா வந்து அங்க இருக்கிற போலீஸ் கிட்ட எதோ சொல்லி சரண்டர் ஆகிடுறான். மேடம் ஜூ அப்புறம் அந்த கில்லர் மிரே கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒரு பர்சன், இவங்க 3 பேரையும் சாகடிச்சது நான் தான் அப்படின்னு இவன் தான் அது எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லி சரண்டர் ஆகியிருக்கான். இந்த நியூஸ் நம்ம கோவானுக்கும் டோய்க்கும் தெரிஞ்சு அவங்க நேரா ஸ்டேஷனுக்கே வந்துடுறாங்க. டோய் அவங்க கிட்ட போய் மியாங் நீயே அப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, என்னால இதை நம்பவே முடியல, மேடம் ஜூ சாகடிச்சது நீதானா, எதுக்காக இப்படிலாம் பண்ணன்னு கேட்க அவன் ஒரு மாதிரி வளர ஆரம்பிச்சிடறான். அதை நானா பண்ணல, எனக்குள்ள ஒரு சைக்கோ இருக்கான், அவன் சொல்லிதானே இந்த எல்லா வேலையும் பண்ண, அவனை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கான். டோயும் டென்ஷன் ஆகி இவங்கிட்ட கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. மேடம் ஜூவை சாகடிச்சுட்டு உன்னால எப்படி இப்படிலாம் பேச முடியுதுன்னு. பதிலுக்கு அவனும் என்ன சுத்தி இருக்கிற எல்லாருமே நான் சாகடிக்கணும்னு நினைக்கிறான், அப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். இப்ப கூட என்னால இந்த இடத்துல பொறுமையா உட்கார முடியல, என்னோட உடம்புல அப்படியே எரியற மாதிரி இருக்கு. அவன் உட்கார்ந்து இருந்த அந்த சேர்ல இருந்து கீழே விழுந்து அப்படியே அழுது துடிச்சிட்டு இருக்கான். மேடம் ஜூவை நினைச்சு டோய் ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கும்போது கோவன் தான் அவங்களை சமாதானப்படுத்துறான். இப்ப அப்படியே கட் பண்ண அந்த சியோக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கால் வந்திருக்கு. உங்க பையன் பண்ண தப்புக்காக நாங்க அவரை அரெஸ்ட் பண்ணிருக்கோம்னு சொல்ல இவனும் ரொம்ப பொறுமையா பதில் சொல்றான். என் பையனோட லைஃப் தான் எனக்கு முக்கியம், அவனுக்காக நான் என்ன வேணும்னாலும் பண்ணுவேன், இந்த விஷயத்தை மட்டும் வெளியே தெரியாம பாத்துக்கோங்கன்னு அப்படியே டைலாக்ல விட்டுட்டு இருக்கான். பக்கத்துல நின்னுட்டு இருக்க அவனோட வைஃபும் சியோக் போன் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம பையனை எப்படியாவது சீக்கிரம் ரிலீஸ் பண்ண சொல்லுங்க, ஏன்னா அவனோட ஹெல்த் வரை இப்ப சரியில்லை, அவன் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்தாகணும், அவன் அங்கே இருந்தானா கண்டிப்பா அதெல்லாம் அவனால பண்ண முடியாதுன்னு. உடனே சியோக் அவங்கள பார்த்து என்ன நீ ரொம்ப அவன் மேல அக்கறையா இருக்கிற மாதிரி பேசுற, என்ன இருந்தாலும் சரி அவன் தப்பு பண்ணியிருக்கானா அதுக்கான பனிஷ்மெண்ட் அவனுக்கு கிடைக்கணும், அவன் என் பையன் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக எல்லா டைமும் நான் அவனை ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க முடியாது. இப்ப ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க நம்ம டோய் கோவன் அப்புறம் சான் 3 பேருமே ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. காரணமே இல்லாம எதுக்கு இந்த மியாங் திடீர்னு போய் சரண்டர் ஆகிட்டான், அவன் தான் உண்மையான அந்த கில்லரோட பாசான்னு தெரியல, சைக்காலஜிக்கலா அவனுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கிற மாதிரி நடந்துக்கிறான், இதெல்லாம் வந்து கேஸ்ல இருந்து தப்பிக்கணும் அப்படின்றதுக்காக பண்ற ஆக்டிங்கான்னு தெரியல. உடனே சான் ஆனா எனக்கு என்னமோ அவன் நடிக்கிற மாதிரி எல்லாம் தெரியல, ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம மியாங்க பாக்குறேன், அவனுக்கு கண்டிப்பா சைக்காலஜிக்கலா ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்றான். இதை பத்தி எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு நம்ம கோவன் அங்க இருந்து வெளியே போகும்போது சான் அவன் பின்னாடி வந்து கோவன் நான் அவன்கிட்ட கொஞ்சம் பேசணும், நம்ம பக்கத்துல இருக்க கிளப்ல போய் உட்காந்து பேசலாம்னு 2 பேருமே இங்க இருந்து கிளம்புறாங்க. இதே நேரம் டோயை மீட் பண்ணி பேசுறதுக்காக இவங்க வந்திருக்காங்க. எப்பவும் போல அவங்க கிட்ட கோவமா பேசுறதுக்கோ அட்வைஸ் பண்றதுக்கோ கத்துறதுக்கோ இல்ல, வேற ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி சொல்றதுக்காக. சோ இன்னைக்கான எபிசோட் இதோட முடியுது. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. சோ நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.